Hello students, welcome to Vagai Kanidam. Chapter 1 Sets, Relations and Functions like exercise 1.2 பார்க்கலாம். Already 1, 2, 3 இந்த subdivisions எல்லாமே last videosல post பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு 4th subdivision பார்க்கலாம். Let A be the set consisting of all female members of the family. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஏற்கனவே தேர்டு சப்டிவிஷன் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலின்னு பார்த்தோம். அப்போது அதில் ஜென்ஸும் கலந்து வரலாம், லேடிஸும் கலந்து வரலாம். பட் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரிலேஷன் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரிலேஷன் ஆருங்கிறது எப்படி இருக்கணும், ஏ ரிலேட் பி. அது ஏ வந்து பியோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பியாக இருந்தது அப்படின்னாக்கா ஏ ரிலேட் பியாக இருக்கும். ஸோ இதுக்கான ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணலாம். இப்போ இந்த சம்முக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நம்மளுக்கு ஏங்கிறது கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஃபீமேல் மெம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபீமேல் மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா கிராண்ட் மதர் இருப்பாங்க, கிராண்ட் மதரோட அம்மா அவங்க இருப்பாங்க, அப்போது மதர் இருப்பாங்க, அப்போது கிராண்ட் டாட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிராண்ட் டாட்டர்ஸ் வந்து ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, சிஸ்டர் 1, சிஸ்டர் 2, சிஸ்டர் 3 மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வச்சு நம்ம வந்து ரிலேட் பண்ணி இப்போ ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன்ஸு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ரிஃப்ளெக்சிவ் எடுத்துக்கிறோம். இதுக்கு நமக்கு அதாவது ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கே சிஸ்டராக இருப்பாங்களான்னா நோ, அவங்களுக்கே சிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ தட் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்போது ஏ ரிலேட்ஸ் ஏ. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷனே இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஏவை எடுத்து செக் பண்ணணும். அப்போ அதுக்கு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஏ வந்து ஏக்கு ரிலேட் பண்ணுது. therefore R வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping ஆப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் கண்டிஷன் பார்ப்போம். நம்மளுக்கு சிமெட்ரிக் எடுக்கணும் அப்படின்னாக்கா 2 எலமெண்ட் எடுக்கணும். இப்போது லெட் ஏ ரிலேட் பி அப்படின்னு எடுக்கலாம். இப்போ எடுக்கும்போது ஏ வந்து பிக்கு சிஸ்டராக இல்லை. எஸ், நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி. ஏ வந்து பிக்கு சிஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் பி வந்து ஏக்கு சிஸ்டரா அப்படின்னு கேட்டாக்கா பியும் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏவாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லா ஃபீமேல் மெம்பர்ஸுமே வெவ்வேறு இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு சிஸ்டராக இருக்கும் போது இவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் வரும். ஸோ பி ஆல்சோ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்போது பி ரிலேட்ஸ் ஏ ஆகுது. therefore R வந்து சிமெட்ரிக் ஆகுது. நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கலாம்.
இதுக்கு நம்மளுக்கு 3 பர்சன் தேவை. ஸோ லெட் ஏ ரிலேட்ஸ் பியை எடுக்கிறோம் அண்ட் பி ரிலேட்ஸ் சி எடுத்தால் ஏ ரிலேட் சி வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை. இப்போ இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி and B is not a sister of C. ஆனால் A வந்து Cக்கு சிஸ்டராக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ A is may or may not be a sister of C. So A வந்து R ஓட ரிலேட் பண்ணல. Therefore R is not a transitive. இங்கே வந்து நம்மளுக்கு R வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆகுது, சிமெட்ரிக் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பட் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.